வணக்கம். உங்க வாட்ஸ்அப்ல எப்பதாவது இப்படி ஒரு மெசேஜ் வந்திருக்கா? ஒரு சூப்பர் ஸ்டாக் டிப்ஸ் இருக்கு. ரகசியமான தகவல். இன்னும் 2 நாள்ல விலை ஏறிடும். போட்டா அள்ளலாம். இந்த காலத்துல இந்த மாதிரி மெசேஜ்களை பார்க்காதவங்களே இருக்க முடியாது. ஆமா இல்லையா? இதுல எது சரி, எது தப்புன்னு தெரியாம பலரும் குழம்பி போயிருக்கோம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கரெக்டா இது சம்பந்தப்பட்டதுதான். ம், மும்பையிலிருந்து வர மிட் டே நியூஸ் பேப்பர்ல வந்து ஒரு முக்கியமான கட்டுரை நம்ம கையில இருக்கு. மும்பை பங்கு சந்தை, அதாவது பிஎஸ்சி வெளியிட்ட ஒரு நேரடி எச்சரிக்கைய இத அலசுது. ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனா நாம இத வெறும் செய்தியா பார்க்க போறதில்ல. மாறாக இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் வலையை எப்படி பின்னுகிறார்கள், அதோட உளவியல் என்ன, அதிலிருந்து நீங்க உங்களை எப்படி பாதுகாத்துக்கணும்னு இந்த முழு மோசடியின் அக்குவேர் ஆணிவேரா அலசப் போறோம். கரெக்ட். ஏன்னா பொதுவா பங்கு சந்தை அமைப்புகள் முதலீட்டாளர்கள் கவனமாக இருக்கவும் அப்படின்னு ஒரு பொதுவான அறிவுரை தான் கொடுப்பாங்க. ஆனா இந்த முறை பிஎஸ்சி ஒரு குறிப்பிட்ட பங்கின் பெயரை சொல்லியே எச்சரிச்சிருக்கு. ஓ, அதுதான் இதுல கவனிக்க வேண்டிய முதல் புள்ளி. நிச்சயமா. சரி, அப்போ அங்கிருந்தே ஆரம்பிப்போம். அப்படி என்ன குறிப்பிட்ட எச்சரிக்கைய பிஎஸ்சி கொடுத்தது? எந்த பங்க பற்றி அவங்க பேசுறாங்க? பிஎஸ்சி வெளியிட்ட சுற்றறிக்கையின்படி A1 லிமிடெட் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட பங்கு. A1 லிமிடெட். சரி. அந்த பங்குல முதலீடு செய்யச் சொல்லி தேவையற்ற அழைப்புகள், எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப், டெலகிராம்னு பல வழிகள்ல செய்திகள் பரப்பப்படுறதா அவங்க கவனத்துக்கு வந்திருக்கு. ம். இதுல முக்கியமான வார்த்தை அங்கீகரிக்கப்படாத நபர்கள். அதாவது சந்தை கட்டுப்பாட்டு அமைப்பான செபியிடும் பதிவு செய்யாத ஆட்கள் இந்த டிப்ஸுகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. புரியுது. அதாவது யாரோ சிலர் ஒரு குறிப்பிட்ட பங்க வாங்க சொல்லி மக்களை தூண்டுறாங்க. ஆனா இதுல என்ன பெரிய ஆபத்து இருக்கு? ஒரு டிப்ஸ் தானே, பிடிக்கலன்னா விட்டுட்டு போயிடலாம் இல்லையா? பிஎஸ்சி ஏன் இது இவ்ளோ தீவிரமா எடுத்துக்கணும்? இல்ல. இங்கேதான் அந்த மோசடியோட உளவியல் வேலை செய்யுது. அவங்க இத ஒரு சாதாரண டிப்ஸ் மாதிரி கொடுக்கறதில்ல. உறுதியான வருமானம், அதாவது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுக்கறாங்க. ஓ, அந்த வார்த்தை. ஆமா. சட்டப்படி பங்குச்சந்தையில யாருமே உறுதியான வருமானத்துக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அப்படி யாராவது சொன்னாலே அது முதல் அபாய சங்கு. அப்போ அவங்க எப்படி செயல்படுறாங்க? இந்த மோசடியாளர்கள் என்ன செய்வாங்கன்னா, முதல்ல ஒரு உபயோகமில்லாத விலை குறைவான பங்க அவங்களே மொத்தமா வாங்கி வச்சுக்குவாங்க. ம். ஸ்டாக் பண்ணிக்குவாங்க. கரெக்ட். அப்புறம் இந்த மாதிரி வாட்ஸ்அப், டெலிகிராம் குழுக்கள்ல அந்த பங்க பத்தி வானலாவ புகழ்ந்து எல்லாரையும் வாங்க தூண்டுவாங்க. ஆயிரக்கணக்கான சின்ன முதலீட்டாளர்கள் அதை வாங்க ஆரம்பிக்கும்போது அந்த பங்கின் விலை செயற்கையா உயரும். இதுதான் பம்ப். பம்ப். சரி. சரியான நேரத்துல இந்த மோசடியாளர்கள் அவங்க கிட்ட இருக்கிற எல்லா பங்குகளையும் அதிக விலைக்கு வித்துடுவாங்க. ஆமா, அதிக விலைக்கு வித்துட்டு வெளியேறிடுவாங்க. இது டம்ப். அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த பங்கின் விலை பாதாளத்துக்கு சரிஞ்சிடும். கடைசியில நஷ்டப்படுறது அந்த டிப்ஸ நம்பி பணம் போட்ட நீங்க தான். இதத்தான் பம்ப் அண்ட் டம்ப் மோசடின்னு சொல்லுவாங்க. அடேயப்பா, கேட்கவே ஒரு திட்டமிட்ட சதி மாதிரி இருக்குல்ல. அப்போ பிஎஸ்சி வெளியிட்ட இந்த எச்சரிக்கை இந்த ஒரு பங்குக்கு மட்டும்தானா, இல்ல இந்த பிரச்சனை இன்னும் பெருசா? இங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமாகுது. இது ஒரு தனிப்பட்ட தீ அல்ல. கட்டுரை சுட்டிக்காட்டுகிறபடி தேசிய பங்குச் சந்தையான NSEயும் இதே மாதிரி ஒரு நெருப்பு அணைக்க போராடிக்கிட்டு இருக்கு. அப்படியா? என்ன செய்யுமா? ஆமா, ஆனா அவங்க அணுகுமுறை இன்னும் ஒரு படி மேல. பிஎஸ்சி ஒரு நிறுவனத்தின் பெயரை சொன்னா NSE மோசடி செய்யறதா சந்தேகிக்கப்படுற நபர்களோட பெயர்களையே வெளியிட்டு எச்சரிச்சிருக்கு. நிஜமாவா? ஆட்களோட பெயர்களையவா? இது ரொம்ப தீவிரமான நடவடிக்கையாச்சே. யார் அந்த நபர்கள்? அவங்க மேல என்ன குற்றச்சாட்டு? ஆமா, டிசம்பர் மாத தொடக்கத்துல NSE வெளியிட்ட பட்டியல்ல 5 பெயர்கள் இருந்துச்சு. கிருஷ்ணம் ராஜு, பிரதிபன், பூஜா சர்மா, அமன் மற்றும் அமித். ம். இவங்க மேல 2 முக்கிய குற்றச்சாட்டுகள். ஒன்னு, அங்கீகரிக்கப்படாத முதலீட்டு ஆலோசனைகளை வழங்குவது. சரி, அது எதிர்பார்த்ததுதான். 2வது, இதுதான் ரொம்ப அபாயகரமானது, முதலீட்டாளர்களோட ட்ரேடிங் கணக்குகளையே தாங்கள் கையாள்வதாகவும் அதுக்கு பதிலா உறுதியான வருமானம் தர்றதாவும் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. ஒரு நிமிஷம். என்னது? ட்ரேடிங் கணக்கை கையாள்வதா? அப்போ முதலீட்டாளர்களோட லாகின் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாத்தையும் கேட்டு வாங்குறாங்களா? அதேதான். இது ஒருத்தர் தம் பேங்க் அக்கவுண்ட் விவரத்தை கொடுக்கற மாதிரி. ஏன் யாராவது இதுக்கு சம்மதிக்கணும்? என்ன தைரியத்துல இப்படி ஒரு ரிஸ்க் எடுப்பாங்க? நீங்க கேக்குறது மிக சரியான கேள்வி. இது பைத்தியக்காரத்தனமா தோணலாம். ஆனா அந்த மோசடியாளர்கள் என்ன வாக்குறுதி கொடுக்கறாங்கன்னு பாருங்க. சொல்லுங்க. நீங்க கஷ்டப்படவே வேணாம்,
ரிசர்ச் பண்ண வேணாம், எப்போ வாங்கணும் எப்போ விற்கணும்னு டென்ஷன் எடுத்துக்க வேணாம். உங்க அக்கவுண்ட் விவரங்களை கொடுங்க, நாங்க உங்க சார்பா ட்ரேட் பண்ணி மாசம் மாசம் உறுதியான லாபத்தை உங்க அக்கவுண்ட்ல ஜமா பண்றோம். ஆஹா, சுலபமான பணம். ஆமா, அவங்க விற்கிறது லாபத்தை மட்டுமல்ல, அவங்க விற்கிறது ஒரு சுலபமான வழிய, கவலை இல்லாத வாழ்க்கைய. இந்த ஆசை வார்த்தைகளை நம்பிதான் பலர் தங்களோட கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தையும் தங்களோட ட்ரேடிங் கணக்கு விவரங்களையும் அவங்க கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இது ஒரு பெரிய உளவியல் விளையாட்டு. சரி, இந்த மாதிரி லாகின் விவரங்களை வாங்கி அவங்க என்னதான் செய்றாங்க? கட்டுரை அதை பத்தி ஏதாவது சொல்லுதா? நிச்சயமா, என்எஸ்சி அறிக்கையின்படி இந்த விவரங்களை வாங்கி அவங்க சட்டவிரோதமான டப்பா ட்ரேடிங் போன்ற நடவடிக்கைகள்ல ஈடுபடுறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இத பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். டப்பா ட்ரேடிங்கா? அது என்ன புதுசா இருக்கு, கொஞ்சம் விளக்க முடியுமா? இத ஒரு நிழல் பங்குச் சந்தைன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. நிழல் பங்கு சந்தையா? ஆமா, நீங்க ஒரு பங்க வாங்க சொல்லி இவங்க கிட்ட பணம் கொடுக்கறீங்க. அவங்க உங்க ட்ரேடிங் அக்கவுண்ட் மூலியமா அந்த பங்க உண்மையிலேயே பங்குச் சந்தையில வாங்க மாட்டாங்க. வாங்க மாட்டாங்களா? பதிலா அவங்களோட சொந்த டைரியில இவர் இந்த பங்க இந்த விலைக்கு வாங்கியிருக்கிறாருன்னு ஒரு குறிப்பு மட்டும் எழுதிக்குவாங்க. இது முழுக்க முழுக்க சட்டவிரோதம். அப்போ என் பேர்ல எந்த பங்கும் இருக்காதா? இருக்காது. இதுல என்ன ஆபத்துனா, உங்களுக்கும் அந்த மோசடியாளருக்கும் மத்திய ஒரு நேரடி பந்தயம் நடக்குது. நீங்க வாங்குனதா நினைக்கிற பங்கின் விலை ஏறினா, அவங்க உங்களுக்கு அவங்க கை காசு போட்டு லாபம் கொடுக்கணும். ஓ, ஒருவேளை விலை இறங்கினா, உங்க பணம் அவங்களுக்கு லாபம். ஒரு சின்ன லாபத்தை உங்களுக்கு கொடுத்து நம்பிக்கைய வளர்ப்பாங்க. ஆனா ஒரு பெரிய லாபம் வந்தாலோ அல்லது நிறைய பேர் ஒரே நேரத்துல பணத்தை திரும்ப கேட்டாலோ, அவங்க அந்த டப்பாவை, அதாவது கடையை மூடிட்டு ஓடிடுவாங்க. சரியா சொன்னீங்க, உங்க பணம் மொத்தமும் காலி. ஏன்னா உங்க பேர்ல எந்த பங்கும் அதிகாரப்பூர்வமா வாங்கப்படவே இல்ல. அதனால நீங்க சட்டப்படி எந்த உரிமையும் கோர முடியாது. கேட்கவே பகீர்னு இருக்கு. இது ஒரு முழுமையான ஏமாற்று வேலை. அப்போ இந்த ப்ராஃபிட் ட்ரேடிங், ட்ரேட் ரூம் அஃபிஷியல், ப்ராஃபிட் மேக்ஸிமைசர்ஸ் போன்ற யூடியூப் சேனல்கள் எல்லாம் இவங்களோடது தானா? ஆமா, என்எஸ்ஏ இந்த யூடியூப் சேனல்கள் மூலமாகவும் இவர்கள் செயல்படுவதாக குறிப்பிட்டுள்ளது. இப்போ உங்களுக்கு புரியுதா? இது ஏதோ தெரியாம நடக்கிற தப்பு இல்ல. இல்ல. இது ஒரு சங்கடித குற்றச்செயல். வாட்ஸ்அப், டெலிகிராம்ல ஆரம்பிச்சு யூடியூப் சேனல்கள் வரைக்கும் ஒரு பெரிய நெட்வொர்க்கை உருவாக்கி முதலீட்டாளர்களை குறிவைக்கிறாங்க. அப்போ ஒரு சாதாரண முதலீட்டாளரா உங்களுக்கு வர்ற செய்திகள்ல எது உண்மை, எது பொய்ன்னு எப்படி பிரிச்சு பார்க்கறது? என்னென்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்? முக்கியமான சில சிவப்பு கொடி அடையாளங்கள் இருக்கு. முதல்ல நான் திரும்பவும் சொல்றேன், உறுதியான வருமானம் அல்லது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் என்ற வார்த்தையை கேட்டாலே அந்த இடத்துல இருந்து ஓடிருங்க. அது முதல் பாயிண்ட். ஆமா, பங்குச்சந்தையின் இயல்பே நிச்சயமற்ற தன்மைதான். ரெண்டாவது, உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்கிற நபர் அல்லது நிறுவனம் செபியில் பதிவு செய்த ஆலோசகரான சரி பாருங்க. அது எப்படி செக் பண்றது? செபியோட இணையதளத்துல இத சுலபமா செக் பண்ணலாம். அது ஒரு டாக்டர் அசலி டாக்டரா இல்ல போலி டாக்டரான்னு பாக்குற மாதிரி. சரி. மூன்றாவது, எந்த காரணம் கொண்டோ உங்க ட்ரேடிங் கணக்கோட லாகின் ஐடி, பாஸ்வேர்ட், ஓடிபி போன்றவற்றை யார்கிட்டயும் பகிரவே கூடாது. அது உங்க வீட்டுச் சாவிய திருடன் கையில கொடுக்கற மாதிரி. ரொம்ப சரி. நான்காவதா, ஒரு குறிப்பிட்ட பங்க வாங்கச் சொல்லி அதிகப்படியான அழுத்தம் கொடுத்தா, இன்னைக்கு வாங்கலன்னா நாளைக்கு விலை ஏறிடும், இது உங்களுக்கு மட்டும் சொல்ற ரகசியம் அப்படின்னு அவசரப்படுத்தினா, அதுலேயே ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. அவங்க உங்க ஃபோமோவை, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ஆமா, அந்த பயத்தை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்த பாக்குறாங்க. அருமையான விளக்கம். இந்த விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டாலே பாதி ஆபத்திலிருந்து தப்பிச்சிடலாம். இந்த முழு கலந்துரையாடல்ல இருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கிய பாடங்கள் என்னன்னு சுருக்கமா சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? 3 முக்கியமான விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கணும். முதலாவது, பங்குச்சந்தை கட்டுப்பாட்டு அமைப்புகளான பிஎஸ்சி மற்றும் என்எஸ்சி இப்போ இந்த டிஜிட்டல் மோசடிகளுக்கு எதிராக ரொம்ப தீவிரமான நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது தெரியுது. பொதுவான எச்சரிக்கைகள்ல இருந்து குறிப்பிட்ட பங்குகள் மற்றும் நபர்களின் பெயர்களை வெளியிடும் அளவுக்கு அவங்களுடைய வியூகம் மாறியிருக்கு. இது இந்த பிரச்சனை எவ்வளவு பெரிதாகி இருக்கு என்பதை காட்டுது. ஆமா. ரெண்டாவது, இந்த மோசடிகள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதிவேகமாகவும் பரந்த அளவிலும் செயல்படுது. 20 வருஷம் முன்னாடி ஃபோன் கால் மூலமா செஞ்ச பம்ப் அண்ட் டம்ப் மோசடிய இப்போ ஒரே ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மூலமா லட்சக்கணக்கான பேர்கிட்ட கொண்டு சேர்த்துடுறாங்க. வேகம் தான் இப்ப அவங்களோட பெரிய ஆயுதம். உண்மைதான். கடைசியா ஒரு முதலீட்டாளரா உங்க பணத்தை பாதுகாக்க வேண்டிய முதல் கடமை உங்களுடையதுதான்.
சமூக ஊடகங்கள் தகவல்களுக்கு ஒரு சிறந்த கருவி. ஆனா அதே நேரம் அது தவறான தகவல்களின் ஊற்றுக்கண்ணாகவும் இருக்கு. அதனால ஆராய்ந்து சரிபார்த்து நிதானமா முடிவெடுப்பது முன்னெப்பதை விட இப்போ ரொம்ப அவசியம். ரொம்ப சரி. தொழில்நுட்பம் வளர வளர முதலீட்டாளர்களுக்கான வாய்ப்புகளும் வளருது. அதே சமயம் அவங்க சந்திக்க வேண்டிய சவால்களும் புது புது வடிவங்கள்ல வருது. இந்த உரையாடல் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். சரி, இத முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை. ம் சொல்லுங்க. நாம அதிகாரப்பூர்வ எச்சரிக்கைகள், மோசடிகளின் வகைகள், பாதுகாப்பு வழிமுறைகள் நிறைய பேசிட்டோம். ஆனா இது உங்களை இன்னும் ஆழமா சிந்திக்க வைக்க வேண்டிய ஒரு கேள்வி. சரி. தகவல்கள், அது உண்மையா இருந்தாலும் சரி, பொய்யா இருந்தாலும் சரி, நொடிப்பொழுதுல பரவுற இந்த காலத்துல ஒரு முதலீட்டாளரோட டியூ டிலிஜென்ஸ், அதாவது ஆராய்ந்து செயல்படும் கடமையின் அர்த்தம் எப்படி மாறுது? நல்ல கேள்வி. செபி இணையதளத்துல ஒருத்தர் பதிவு செஞ்சிருக்கிறாரான்னு பாக்குறது மட்டும் போதுமானதா? அதுதான் என் கேள்வியே. நாளைக்கு ஒரு செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ, ஒரு நிஜமான அனலிஸ்ட் மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை தயார் செஞ்சா, அல்லது ஒரு நிறுவனத்தோட சிஇஓ ஒரு குறிப்பிட்ட பங்கை வாங்க சொல்ற மாதிரி ஒரு டீப் ஃபேக் வீடியோ வந்தா, அதை நீங்க எப்படி அடையாளம் காண்பீங்க? இது ரொம்ப ஆழமான சிந்தனை. ஒருவேளை இந்த டிஜிட்டல் உலகத்துல ஒரு சிறந்த முதலீட்டாளரா இருக்க நிதி சார்ந்த அறிவை விட டிஜிட்டல் மீடியா சார்ந்த விழிப்புணர்வும் ஒரு ஆரோக்கியமான சந்தேக பார்வையும் தான் அதிக முக்கியமோ? இத பத்தி யோசிச்சு பாருங்க.